ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். டீ கடைகளில் கிடைக்கிற மாதிரியான நல்ல மொறுன்னு புசுன்னு உளுந்த வடை தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். உளுந்த வடைக்கு நல்ல ஒரு காரசாரமான தக்காளி கார சட்னியும் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். நல்ல சூடான 2 உளுந்த வடை எடுத்து வச்சு நல்ல ஒரு காரசாரமான தக்காளி புதினா கார சட்னியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். உளுந்த வடை செய்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தம்பருப்பு எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், எந்த பக்குவத்தில் மாவரைக்கணும், எந்தளவு தண்ணி சேர்த்து மாவரைக்கணும், எத்தனை நிமிஷம் நம்ம மாவரைக்கணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வீடியோ தாங்க இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வடை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம உளுந்தம்பருப்பு ஊற வச்சிடலாம். மெஷரிங் கப்பில் முதல்ல 1 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். திரும்ப ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. மொத்தத்துக்கு 1/2 கப் அளவுக்கு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது மொத்தத்துக்கு 325 கிராம் அளவுக்கு வரும். தண்ணி சேர்த்து ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துட்டு 1 மணிலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் நமக்கு ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கார சட்னி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேங்க. இது இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். தக்காளி தாங்க அதிகம் இருக்கணும், வெங்காயம் வந்து கம்மியான அளவில் தான் இருக்கணும். ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தக்காளி கார சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம், வடை எல்லாத்துக்கும் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு உளுந்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் எந்த அளவுக்கு நம்ம வறுக்கிறோமோ சட்னி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு நல்ல வாசனையாக இருக்கும். நமக்கு உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் இந்த பக்குவத்துக்கு நல்லா வறுப்பட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 50% தாங்க வதங்கணும், அதிகமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஒரு 400 கிராம் அளவுக்கு தக்காளி எடுத்திருக்கேன். 8 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பழமாக சேர்த்துக்கும் போது நம்ம புளி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. எல்லா தக்காளியும் நல்லா கட் பண்ணிட்டாங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சு. காரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகா பார்த்திங்கன்னா ஒரு 6 பச்சை மிளகாவும் வரமிளகாவும் சேர்த்து சட்னி அரைக்கும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஒரு 10 சின்ன சைஸில் பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு உங்களுக்கு பிடிக்கும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி, பச்சை மிளகா, பூண்டு எல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி பார்த்திங்கன்னா சின்ன மைல்டாக காரத்தோடு தாங்க இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். நம்ம வடைக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமான சட்னி தொட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து தக்காளி பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் 2 கப் அளவு தக்காளி இருக்குது எனக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். கல் உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி ரொம்ப குலைவாக வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. ஓரளவுக்கு நம்ம தோல் சுருங்கி வர ஸ்டேஜ் வரைக்கும் இருந்தாலே போதும். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி தோல்லாம் நல்லா வதங்கி ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு சின்ன கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஏன்னா புதினாவோட வாசனை தான் அதிகம் இருக்கணும். அதனால் ஒரு 2 கொத்து மட்டும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் புதினாவும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கின உடனே நம்ம அப்படியே அதே பேன்லேயே வச்சுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதே ஹீட்லேயே இருக்கட்டும், இன்னமும் நல்லா வதங்கும். நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சட்னி அரைச்சிக்கலாம். மெஷரிங் கப்பில் ஒரு 1 கப்பை ஃபஸ்ட்டு பாதி அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. லைட்டாக கொஞ்சம் திருன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு அப்படி எடுக்கும்போது சட்னி ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நான் தாளிப்பு கொடுத்துட்டேங்க. நமக்கு நல்லா ஒரு கம்மன்னு ஒரு சின்ன மைல்டான காரத்தோட தக்காளி கார சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு.
உளுந்தம் பருப்பு பாருங்கள், ஒரு 1.25 மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு. திரும்ப ஒரு தடவை மட்டும் நம்ம அலம்பிட்டு நம்ம அப்படியே மாவு அரைக்க வேண்டியதாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எடுத்துட்டாங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் உளுந்தம்பருப்பு நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டு மாவு அரைச்சிக்கலாம். மிக்சியில் அரைக்கிறத விட கிரைண்டரில் அரைக்கும் போது வடை நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும், மாவும் அதிகமான அளவு காணும். அதுக்காக நான் கிரைண்டர்லேயே மாவு அரைச்சிக்கிறேன். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து எல்லா பக்கமும் திருப்பி விட்டு ஓட விட்டுக்கோங்க. எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு மொத்தத்துக்கு ஒரு 12 நிமிஷம் தாங்க ஆணுச்சு. எல்லா பக்கமும் நல்லா தள்ளி விட்டு அரைச்சிக்கோங்க. பக்கத்தில் நின்று அரைச்சிக்கோங்க. அப்படி அரைக்கும் போது வடை மாவு நமக்கு நல்லா கரெக்டான பக்குவத்தில் நம்மளால் மாவு எடுக்க முடியும். இன்னும் 2லேருந்து 3 நிமிஷம் நமக்கு மாவு ஓடலாம். இப்போ பாருங்கள், மாவு நான் எடுத்து தண்ணி தொட்டு இப்படி உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு கையில் ஒட்டாமல் நல்லா அழகாக வருது. இந்த ஸ்டேஜில் நமக்கு சூப்பராக மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி தண்ணி தொட்டு இப்படி உருட்டி பாருங்கள். உருட்டி பார்த்துட்டு இப்படி வடை மாதிரி தட்டிக்கிறேன். தண்ணியில் போட்டு பார்க்கலாம். நமக்கு அப்படியே தண்ணியில் போடும்போது வடை மிதக்குது, வடை மாவு இப்படி மிதக்குது பாருங்கள். இந்த மாதிரி மிதக்கும் போது வடை மாவு பக்குவம் ரொம்பவே கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். அடுத்து மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு பொடியாக கட் பண்ண வெங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பல்லாக கீரி சேர்த்துக்கிறேங்க. தேங்காயோட சேர்த்து சாப்பிடும்போது இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி எல்லாமே பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த மாவு அரைக்கிறதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருந்ததுங்க. இந்த அளவுக்கு தண்ணிக்கு ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம அரிசி மாவு அதிகமாக சேர்க்கும் போது உளுந்த வடையோட டேஸ்ட் இருக்காது. அதனால் மாவு மட்டும் நல்லா திக்காகவே மாவு அரைச்சிக்கோங்க. இன்னும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அழுத்தி மிக்ஸ் பண்ண வேண்டாம். நம்ம அழுத்தி மாவு மிக்ஸ் பண்ணோன்னா வடை பார்த்திங்கன்னா ஃப்ளஃபியாக வராது. இந்த மாதிரி நல்லா மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா நான் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம சட்னி பார்த்திங்கன்னா காரமாக தாங்க இருக்குது. அதனால் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன். மிளகு 1-2 உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டேங்க. மிளகு பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்லா 2-3 இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மிளகு ஜீரகம் ரெண்டுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ நம்ம வடை தட்டுறதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். வடை பொரிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எண்ணெயோட ஹீட்டு ரொம்பவே கரெக்டாக இருக்கணுங்க. அதிகமான ஹீட்டாக இருந்துச்சுனாலும் வடையோட கலர் ரொம்பவே மாறிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். இப்போ மாவு எடுத்துகிட்டு நம்ம வடை தட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கையை தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கும்போது கையில் அனல் அடிக்காது. பாதி அளவுக்கு வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு வடையாக திருப்பி விட்டுக்கலாம். 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா சூப்பராக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொறுன்னு அட்டகாசமாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது வடை கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காதுங்க. எவ்வளோ நேரம் ஆனாலும் நல்லா மொறுன்னு நல்லாவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி எல்லா வடையும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சுக்கிறேன். நமக்கு நல்லாவே நிறம் மாறி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கூட எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு அப்படியே பிளேட்டில் எடுத்து போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க, நமக்கு நல்லா மொறுன்னு உளுந்த வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டம்ளர் எடுத்திருக்கேன். அதில் நல்ல ஒரு பாலித்தீன் கவர் கட்டிட்டு ரப்பர் பேண்டோ இல்லை ஒரு பூக்கட்டுற நூலோ வச்சு நல்லா கட்டிக்கலாம். அதில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு வடையை தட்டி ஒரு ஓட்டையை போட்டு அப்படியே எண்ணெய்க்குள்ளே போட்டுக்கோங்க. இது கையில் வடை தட்ட தெரியாதவங்க இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதை விட நம்ம கையில் வடை தட்டி போடுறதாங்க ரொம்பவே ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு கையில் போட பயமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வடை ரொம்பவே நல்லா வந்திருக்கு. வாங்க இப்போ நம்ம மொறு உளுந்த வடை சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா சுட 2 உளுந்த வடை எடுத்து வச்சு நல்லா ஒரு 2 கரண்டி தக்காளி கார சட்னி எடுத்து வச்சு நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா டேஸ்ட் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ்.
மாவு பாருங்கள் உள்ளே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. மேலே நல்லா மொறுன்னு இருக்குது. கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். என்னோடய ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.